பாடசாலையில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு எதுக்காக ஆன்மீகம் என்று சொல்லி நிறைய பேர் யோசிக்கலாம். நாங்கள் பொதுவாக எங்களுடைய சமயத்தை பொறுத்தவரையில் எங்களுடைய சமயத்திலே முத்தி நெறியை அடைவதற்கான 4 வழிகளை நீங்கள் சமய பாடத்திலே படிக்கிறீர்கள். சரியை, கிரியை, யோகம், ஞானம் என்று சொல்லி இந்த 4 வழிகளை படிக்கிறீர்கள். ஆனால் எந்த வழியில் நாங்கள் செல்வது அல்லது எந்த வழியில் நாங்கள் இறைவனை அடைவது என்று சொல்லி தெரியாமலேயே இந்த ஆசையும் பேராசையும் கொண்ட மனித வாழ்க்கையிலே சிக்கி தவிக்கிறோம். நாங்க எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கிறோம், இந்த வாழ்க்கையில நாங்க இப்படியும் வாழலாம், யாரை வீழ்த்தியும் வாழலாம், யாரை அடித்து துவைத்து கீழே போட்டு தள்ளியும் நாங்கள் முன்னேறலாம் என்று சொல்லி நினைத்துக் கொண்டிருக்கிறோம். சிசிடிவி இருக்கக்கூடிய இடங்களில் நாங்கள் நடப்பதும், ஒரு கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்படாத இடங்களில் நாங்கள் நடப்பதும் 2 வித்தியாசமாக இருக்கிறது மனித வாழ்க்கையில். காரணம், அங்கே நாங்கள் பிடிபட்டு விடுவோம் என்று சொல்லி நல்லவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், நடித்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் எதுவும் இல்லாத இடத்திலே நாங்கள் ஏதாவது பொருளை கண்டால் கூட தூக்கி கொண்டு எங்களுடைய பக்கெட்டிலே வைத்துக் கொண்டு செல்லக்கூடியவர்களாக இருக்கிறோம். ஆனால் 24 மணி நேரமும் எங்களை கண்காணிக்கக்கூடிய இறைவனுடைய கண்களில் இருந்து, பார்வையில் இருந்து நாங்கள் ஒருவருமே தப்ப முடியாது. நாங்கள் மனதளவில் ஒருவருக்கு துரோகம் செய்ய நினைத்தால் கூட அது இறைவனுடைய அந்த நெற்றிக்கண்ணிலே தெரியும், இறைவனுடைய அந்த பார்வையிலே அது படும். எனவே கர்மா என்கின்ற ஒரு விஷயம் இருக்கிறது. கர்மா என்று சொன்னா என்னடா பெருசா தான் பேச போறார், கர்மா என்ன அப்படின்னு சொல்லி யோசிக்கலாம். கர்மா என்பது வேறு எதுவும் கிடையாது, நீங்க செய்யற செயல். காலையில் எழுந்ததிலிருந்து மாலையில் உறங்கும் வரையில், உறங்கிக் கொண்டிருக்கும் நேரத்தில் கூட நாங்கள் செய்யக்கூடிய செயல்கள் ஒவ்வொன்றும் கர்மா என்று சொல்லப்படும். அந்த செயல்கள் சரியானதாக, நேர்மையானதாக, தூய எண்ணம் கொண்டதாக இருக்குமாக இருந்தால் எங்களுக்கும் நேர்மையான வழியில் உயர்வுகள் கிடைக்கும், எங்களுடைய வாழ்க்கை வளம் பெறும். வெளி உலகத்துக்கு நாங்கள் எல்லாம் நல்லவர்கள் என்று சொல்லி காட்டிக்கொண்டு நாங்கள் எங்களுடைய மனதிலே துரோகங்களையும் வஞ்சகங்களையும் மற்றவர்களை வீழ்த்துவதற்கான முயற்சிகளையும் சூழ்ச்சிகளையும் எடுத்தோமாக இருந்தால் இறைவனுடைய அந்த கண்காணிப்பில் இருக்கக்கூடிய எங்களுடைய கர்மா என்பது மீண்டும் எங்களுக்கு கிடைக்கும். நியூட்டனினுடைய 3வது விதிகள், அதிலே 3வது விதி சமனும் எதிரமான மறுதாக்கம் என்பது. எந்த ஒரு தாக்கத்திற்கும் சமனும் எதிரமான மறுதாக்கம் இருக்கிறது என்பது அது விஞ்ஞானத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதே விடயம்தான் மெய்ஞானத்திலும் சொல்லப்படுகிறது. கர்மாவாக நாங்கள் எதை செய்கிறோமோ அதுவே எங்களுக்கு நடக்கும். கர்மாவாக நாங்கள் எதை நினைக்கிறோமோ அதுவே எங்களுக்கு நடக்கும். எண்ணம் போல் வாழ்க்கை என்று சொல்வார்கள். எனவே எங்களுடைய மனித வாழ்க்கையில் மிக அழகான ஒரு பருவம் என்று சொன்னால் மாணவ பருவம். பாடசாலைக்கு நான் வரும்போது பள்ளியில படிச்ச ஞாபகங்கள் எல்லாம் மனசுல விடும். நான் இப்போ ஒரு மாணவனா தான் வந்திருக்கிறேன். நீங்க நினைக்கலாம், என்னடா தாடி மீச வச்ச பெரிய மாணவனான்னு சொல்லி, தாடி மீச வச்ச ஒரு குழந்தைன்னு சொல்லி நினைச்சு கொள்ளுங்க. மாணவ பருவத்தில் இருக்கக்கூடிய அந்த மகிழ்ச்சி என்பது சொல்ல முடியாத அளவு ஒரு பசுமையான நினைவுகளை தரக்கூடியது. நாங்க படிக்கிற காலத்துல ஆசிரியர்களை எப்படி மதித்தோம், ஆசிரியர்களுக்கு கொடுத்த மரியாதை இன்றும் எங்களை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறது. குருவானவர்கள் எங்களுக்கு தாய் தந்தைக்கு அடுத்தபடியாக குருவைத்தான் நாங்கள் படிக்கிறோம். அதற்கு அடுத்தபடியாகத்தான் இறைவனை கூட வணங்குவதற்கான வழிமுறையை எங்களுடைய சமயம் சொல்லி இருக்கிறது. எனவே குருவுக்கு, ஆசிரியர்களுக்கு நாங்கள் கொடுக்கக்கூடிய அந்த மதிப்பு எங்களை உயர்த்தும். இப்ப சொல்லும் போது புதுசா சொல்ல வந்துட்டாரு அப்படின்னு சொல்லி யோசிப்பீங்க. ஒரு காலத்தில் நீங்களும் இப்படியான ஒரு இடத்தில், ஒரு நிலையில் இருக்கும் போது நீங்கள் உணர்வீர்கள், எந்த இடத்தில் ஆசிரியருடைய சொல்லை, பேச்சை கேட்டு நாங்கள் நடந்தோமோ அந்த இடத்தில் நாங்கள் வெற்றி பெற்றிருக்கிறோம் என்பதை நீங்கள் உணர்வீர்கள். எந்த இடத்திலெல்லாம் நாங்கள் அவர்களுடைய பேச்சை கேட்கவில்லையோ அந்த இடத்திலெல்லாம் எங்களுக்கு தோல்வி கிடைத்திருக்கிறது என்பதை நாங்கள் உணர்வோம். ஆன்மீகம் என்றால் என்ன? இப்போது வருகிறேன். 4 விதமான விடயம் வருகிறது, அதிலும் ஆன்மீகம் வருகிறது. குழப்பறான் அப்படின்னு சொல்லி யோசிக்க வேண்டாம், திரும்ப சொல்றேன். இந்த எங்களுடைய ஆரோக்கியம், நாங்கள் நினைத்துக் கொண்டிருப்பது ஆரோக்கியம் என்றால் என்ன? உடல் ஆரோக்கியத்தை மட்டும்தான் நாங்கள் நினைக்கிறோம். நோய் நொடி இல்லாம வாழ்ந்தா போதும், அதுதான் ஆரோக்கியம் என்று சொல்லி. அது உடல் ரீதியான ஒரு வகையான ஆரோக்கியம். அது மட்டும் எங்களை மனிதனாக முழுமையாக வாழ வைத்து விடாது. அதற்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடியது உள ஆரோக்கியம். உளத்தை, எங்களுடைய உள்ளத்தை, மனதை ஆரோக்கியமாக வைத்திருப்பது.
நாங்கள் வெளியிலே எந்த ஒரு நோயும் இல்லை என்று நினைத்துக் கொண்டிருந்தாலும் மனதிலே அழுத்தங்களோ குழப்பங்களோ நிறைந்திருந்தால் நீங்க நினைக்காத நோயெல்லாம் உங்களை தேடி ஓடி வரும். எனவே உள ஆரோக்கியம் என்பது இரண்டாவது விடை. மூன்றாவது சமூக ஆரோக்கியம். நாங்கள் எப்படி சமூகத்தோடு வாழ்கிறோம், எங்களை பத்தி ஊர்ல இருக்கிறவங்க எங்கேயோ தூரத்தில் இருக்கிறவங்க எல்லாம் சொல்றது ஒரு வெளி பிரமை, வெளியில் எங்களை பார்க்கக்கூடிய ஒரு காட்சி. எங்களுடைய தெருவிலே இருப்பவர்கள் எங்களுக்கு நெருங்கியவர்கள் சொல்லக்கூடியது எங்களை பற்றிய உண்மையான ஒரு பிம்பம். எனவே சமூகத்தில் நாங்கள் நல்லவர்களாக இல்லை என்று சொன்னால், அந்த சமூகம் எங்களை நல்லவர்களாக ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னால் சமூக ஆரோக்கியம் கிடையாது. எனவே சமூகத்திலும் எங்களுக்கு ஆரோக்கியம் இருக்க வேண்டும். அதற்கு அடுத்தபடியாக நான்காவது விடயமாக வருவது ஆன்மீக ஆரோக்கியம். நான் ஏற்கனவே சொன்ன 3 விஷயங்கள், உடல், உளம், சமூகம். இந்த 3 ஆரோக்கியமும் இருந்தாலும் நாங்கள் முழுமையான மனிதனாக மாற வேண்டுமாக இருந்தால் ஆன்மீகம் என்ற ஒரு ஆரோக்கியம் எங்களுடைய மனதுள்ளே இருக்க வேண்டும். இறைவனை நாங்கள் எங்கும் தேட தேவையில்லை. எங்களுடைய உள்ளத்திலே வீற்றிருக்கக்கூடிய அந்த இறைவனை உள்ளத்து அன்பால் கசிந்து உருகி வேண்டுகின்ற போது அந்த வேண்டுதல்கள் எல்லாம் பலிக்கும். எங்களுடைய சிந்தனைகள் எல்லாம் எங்களுக்கு நல்லதாகவே நடக்கும். உங்களுக்கு எல்லாம் ஏன் வெள்ளிக்கிழமைகளை பிரார்த்தனை செய்கிறார்கள்? யாருக்காவது தெரியுமா? கூட்டு பிரார்த்தனை செய்வார். எத்தனை வருடா பசிக்குதா? கூட்டு பிரார்த்தனை என்பது மிக முக்கியமாக காலை நேரத்தில் எங்களுடைய எண்ணங்களை ஒருநிலைப்படுத்தி நேரான சிந்தனையோடு நேரான சக்தியை எங்களுடைய உள்ளத்திலே விதைப்பது.